Hello friends, இப்போ ஒரு பேசிக் மென் ஷர்ட் வெட்ட போகிறோம். ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட்டு. இந்த மெஷர்மெண்ட் ஷர்ட் தான். இதை வச்சு தான் நான் இப்போ வெட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மெஷர்மெண்ட் ஷர்ட்னா இது லூஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். இது என்ன மெஷரோ அதை வச்சு தான் நான் இப்போ வெட்ட போகிறேன். அதை செக் பண்ணி அதை மெஷர்மெண்ட் நோட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் இப்போ வெட்ட போகிறோம். இதில் சின்ன டீட்டெயில் கொடுத்துப்பேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். என்னென்னா இந்த காலர் வந்து இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காலர். இந்த காலர் பேட்டர்ன் நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன். அது இந்த டீட்டெயில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை நீங்கள் பார்க்கலாம். காலர் பேட்டர்ன் எடுத்துருப்பேன். ஸ்டாண்டப் காலர் காலரில் நிறைய டைப் இருக்குது. அதில் ஸ்டாண்டப் காலர் தான் இந்த ஷர்ட். ஸ்டாண்டப் காலர் எடுத்துருக்கு. அந்த டீட்டெயில் மட்டும் பாருங்கள். வாங்க டேட்டா கட்டிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டு. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லூஸோடு தான் இருக்குது. நம்ம இதில் என்ன மெஷர் இருக்கோ அதை தான் இப்போ நோட் பண்ணி வெட்ட போகிறோம். இதே பாடி ஃபிட்டுனா அதுக்கேற்ற லூஸ் கொடுத்து வெட்டலாம். இது ஆல்ரெடி லூஸில் தான் இருக்குது. இந்த மெஷரை நோட் பண்ணி தான் இந்த ஷர்ட்டே நான் எடுக்க போகிறேன். எப்படின்னா பேக் மார்க் பண்ணிவிட்டு அதுவே ஃப்ரண்ட்டு யோக்கு, ஸ்லீவ் கிடையாது. ஸ்லீவ் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். ஷோல்டர் நல்லா காலர் அப்படியே ஃப்ளாட்டாக வச்சுட்டு 18.5 இதோட ஷோல்டர். அப்புறம் அக்காஸ் செஸ்ட்டுன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இது கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணோம். நம்ம பாடியில் சப்போஸ் நீங்கள் மெஷர் பண்ணுறப்ப பாடியோட ஷர்ட்டு போட்டிருக்கப்ப அந்த நம்ம அப்போ கூட இந்த மெஷர்மெண்ட் நோட் எப்படின்னா பாடி நீங்கள் அவங்க பாடியில் போட்டுருக்கிறப்ப இந்த ஷர்ட்டை ஆஃபில் இப்படி எடுத்து பார்க்கணும். எப்பயும் இதில் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 8 ஒரு புள்ளி இருக்குது. செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 23 ப்ளஸ் டபுள் 46. வெயிஸ்ட்டு 45. இதில் வெயிஸ்டோட பொசிஷனை எப்படி 17 இன்ச்சஸ் தான் இந்த மார்க் போட்டு நம்ம வெயிஸ்ட் பொசிஷன் கொடுக்கணும். அதே 45.5 ஆர்மூல் மெஷர்மெண்ட் நோட் பண்ணி இந்த ஷேப்லேயே அப்படியே நோட் பண்ணிடணும். ஆர்மூல 20.5 இருக்குது. ஆர்மூல் ஷேப் பார்த்தீங்கன்னா 20.5. இப்போ காலரோட மெஷர் செக் பண்ணிடலாம். காலரோட நெக் டீப் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் எப்படின்னா இப்படி செக் பண்ணி பார்த்துலாம். தான் பார்க்கணும். 5 வெயிட் விட்டுட்டு தான் காலரோட நெக்கோட மெஷர்மெண்ட்டே பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 5 வெயிட் விட்டுணும். ஏன்னா இது பட்டியோட மெஷர்மெண்ட் ஆஃப். நெக்கோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 17 போட்டுருக்கு. காலர் மெஷர்மெண்ட்டு அதுக்கு அடுத்தது. ஏன்னா காலர் வந்து இதுக்குள்ளே வருது. இங்கே பாரு, இதான் நெக் பொசிஷன் சென்டர்னா காலர் பார்த்தீங்கன்னா 1/8 தள்ளி வரும். அப்புறம் காலர் மெஷர்மெண்ட்டையும் எடுத்து நோட் பண்ணிடலாம். காலர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் 16.5 தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 16.5. காலர் வந்து 16.5. இப்போ இதில் டீப் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது. இப்படி காலர் அப்படியே இதை மெஷர்மெண்ட் செக் பண்ணி பார்த்துலாம். காலர் வித்து எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா இது இந்த பாயிண்ட் இந்த காலர் இப்படி ஃபோல்ட் பார்த்தீங்கன்னா இதோட மெஷர் பார்த்தீங்கன்னா 5.5. நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து டக்குன்னு போக்கிட்டே இருக்கலாம். நம்ம கரெக்டாக 4 இன்ச்சஸ் டீப் இறங்கி இருக்குது. இதோட வித்து பார்த்தீங்கன்னா 5.5. இந்த டீப்பு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ். 29.5 இருக்குது. ஷர்ட் லென்த்து 29.5. இப்போ ட்ரூப்பிங் பார்த்தீங்கன்னா இதில் 2 இன்ச்சஸ் இருக்குது. நான் இவ்வளோ கொடுக்க போகிறதில்ல, இவ்வளோ தேவையில்லை. அது ஜாஸ்தி. 1.25 இருந்தால் போதும். 1.25 இருந்தாலே போதும். ட்ரூப்பிங்கு 1.25. பை ஷேப் பார்த்தீங்கன்னா ஆஃபில் எடுக்கிறேன். ஆஃபில் தான் நான் எடுத்துருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17.5 இருக்குது. நான் 17.5 டோட்டல் மெஷர்மெண்ட். பை ஷேப் வந்து 17.5 இருக்குது. இதோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ். ஆஃப் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ். இப்போ பேக் எடுக்கிறோம். சேம் இந்த ஒரே பேட்டர்னில் இன்சைடில் மார்க் பண்ணி அவுட் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த மெத்தட் தான் இப்போ இதை எடுக்க போகிறேன். ஸ்ட்ரைன் எவ்வளோ லென்த் வச்சோம்? 29.5 லென்த் எடுத்திருக்கு. 29.5. 18.5 ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுக்கு நோட் பண்ணிட்டோம். கொஞ்சம் லென்த்தாகவே இப்படி போடுங்க மெஷர்மெண்ட்டு. ஏன்னா இது இந்த இடம் கிராஸ் வரும். இந்த கிராஸோட பொசிஷன் தான் ஸ்லோப்பிங் சொல்லுவாங்க. இந்த இறங்கும் இந்த கிராஸ் அதுக்கு வந்து ஸ்லோப்பிங் சொல்லுவாங்க. இது வந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கலாம். மென்ஸ் ஷர்ட்டுனா 2 இன்ச்சஸ் 1.25 இல்லை. பாடியோட வேரியேஷன் பொறுத்துக்கு இது இன்னும் இறங்கும். பாடி நல்லா இன்னும் பாடியாக இருக்கணும், பல்காக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூட இறங்கும் இந்த ஸ்லோப்பிங் பார்த்தீங்கன்னா. 10 இன்ச்சஸ்க்கு இங்கே ஒரு மார்க்கும். செஸ்ட்டுக்கு வெயிஸ்ட்டுக்கு இந்த இடம் பொசிஷன் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ். அப்புறம் லிபர்ட்டி கட்டுக்கு 2.5. லிபர்ட்டி கட் ஷேப்பு 2.5. The waist position measurement line
செஸ்டோட லைன் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு போட்டுட்டு ஆர்மல் பொசிஷன் எடுக்கலாம். ஷர்ட்டில் 46, அப்போ 4 டிவைட் பண்ணால் 11.5. வெயிஸ்ட்டு 45, அதை 4 டிவைட் பண்ணிங்கன்னா 11/4. 45 4 டிவைட் பண்ணால் 11/4. சேம் அதே மெஷர்மெண்ட் தான் வச்சுருக்கேன். 46 4 டிவைட் பண்ணால் 11.5. ஓகே, அது பொசிஷன் எடுத்தாச்சு. இப்போ இந்த டெத் எடுத்த பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சென்டர் நெக்கு இது 5.5. ஸ்லோப்பிங் மெஷர்மெண்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா இது இப்போ இதில் 1.25 இன்ச்சு சேர்க்குறேன். இந்த இடம் 1.25 இன்ச்சு, 1.25. இந்த ஷர்ட்டுக்கு இது ஓகே தான். இதுக்கு மேலே பாடி ஷோல்டர் பெருசாக இருந்தால் இதில் பொசிஷன் நம்ம இறக்கலாம். ஓகே, ஷோல்டர் ஸ்லோப்பிங் இறக்கிட்டா. இப்போ அர்காஸ் செஸ்ட்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரண்ட்டு தான், பேக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். அதை நோட் பண்ணலை, அது 4 இன்ச்சு அப்படியே அவுட்டில் போயிடும். சேம் அந்த ஷோல்டருக்கு வச்சோம் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இருக்குது. இந்த பொசிஷன் ஷோல்டர் என்னவோ அந்த பொசிஷன் தான் அது பேக் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட் ஷர்ட்டில் ஃப்ரண்ட்டு அர்க்கா செஸ்ட் உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே அந்த பெண்டு ஷேப்பில் வரும். ஓகே, இது நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ ஆர்மல் எடுத்துடலாம். பேக்கு தான் இப்போ எடுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இதுக்குள்ளே இன்சைடில் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் யோக் மார்க் பண்ணி அவுட் பண்ணி எடுக்கிறாங்க. ஆர்மல் பார்த்தீங்கன்னா 20.5, அப்போ ஆஃபில் 10.5 ஆர்மலோட மெஷர்மெண்ட். சேம் அதே பொசிஷன் அந்த பெண்டு ஷேப்பில் எடுத்துகிட்டு அப்படியே எடுக்கிறது தான். எடுத்தாச்சு. பெண்டுஸ்க்கு வச்சு இந்த ஷேப் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ லெபர்ட்ரி கட் எடுத்துக்கலாம். கீழே இந்த ஷேப்பு ஒரு 5 இன்ச்சஸ் இந்த இடத்துலேருந்து நல்லா அந்த பெண்டு இப்படி எடுத்து விடணும். இப்போ இது இன்சைட் தான் நான் ஃப்ரண்ட் எடுக்க போகிறேன். இப்போ இதை டீப் வச்சிடறேன். டீப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நெக் டீப், ஃப்ரண்ட் நெக் டீப் அதை மெஷர் எடுத்துடலாம். இந்த ஸ்கொயர் அப்படியே எடுத்துங்க. அதேமாதிரி ரவுண்ட் எடுக்கிறப்ப இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் அழகாக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஏன்னா இது ஸ்டாண்டப் காலரு, சடனாக இங்கே இந்த ரவுண்டு வந்துடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் பட்டி சென்டர் என்னவோ இந்த இடத்துல இருந்து ஸ்மூத்தாக ரவுண்டு வந்துட்டு இப்படி வந்து 8 3/4 17.5 அர்க்கா செஸ்ட் மெஷர்மெண்ட் ஷர்ட்டில் அதில் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணிங்கன்னா 8 3/4 8.5. இதை பாரு. இப்போ அந்த கவர் தட்டி ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபஸ்ட்டே நம்ம பேக் எடுத்துட்டோம். பேக் எடுத்துட்டதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரண்ட்டே நான் அந்த ஷேப் எடுக்கிறேன். இப்போ இது கவர் தட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிட்டத்தட்ட 1/2 இன்ச்சு உள்ளே வரும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பேக்கும் வந்து அவுட் ஆகிடுச்சு. இது பேக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டேன், ஃப்ரண்ட்டும் எடுத்தாச்சு. இது இப்போ யோக் எடுக்க போகிறேன். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு இது யோக்கு கூட மெஷர்மெண்ட் நெக்கு 1/4 இன்ச்சு நான் இதில் எடுக்கிறேன். 1/4 இன்ச்சு இந்த ஷேப். ஓகேவா? இப்போ யோக்கு 3 இன்ச்சஸ். இப்போ எடுத்ததுலேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி யோக்கோட ஐடி இதிலேயே மார்க் பண்ணுற பாருங்க. அவுட்புட் எடுக்கிறதுக்கோசம் இதிலே யோக்க மெஷர்மெண்ட்டு நான் இதில் மார்க் பண்ணிட்டேன். எடுத்தாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டு ட்ரூப்பிங் இருக்குது. ஒரு 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் ட்ரூப்பிங். இதுதான் ஃப்ரண்ட்டு. இப்போ இதோட முடியறது ஃப்ரண்ட்டு. அதுக்கப்புறம் ஷோல்டர். இது பாருங்க, இது ஷோல்டர் லைன், இது ஷோல்டர் லைன். இது வந்து ஃப்ரண்ட்டு. இது பாரு, யோக் பார்ட் இதுவே இருக்குது. இதை உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி அவுட் பண்ணி எடுக்கிறேன். இது நான் இப்போ கட் பண்ணி, இது நான் டேரெக்டாக வேணுன்னா இது அப்படியே மறுபடியும் இந்த பேக் மட்டும் போட்டு அப்படியே வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருவேன். நான் டேரெக்டாக போனால் அப்படியே எடுத்துருவேன். இது உங்களுக்கு தெரியறதுக்கோசம் நான் இதிலே அவுட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம் ஷர்ட்டை. அதனால் ஒரே பேட்டர்லாம் இந்த மார்க் பண்ணி எடுக்கலாம்னு இந்த மெத்தடை நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். ஓகே, இது எப்படின்னா மார்ஜின் எப்படி கொடுக்குறதுன்னா, சைடு வந்து டபுள் தையல் வருதுன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு மேலே தையல் வருதுன்னா பேக்கில் 3/4 இன்ச்சு மார்ஜின் கொடுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு 1 சென்டிமீட்டர் மார்ஜின் தான் போதும். ஏன்னா பேக் மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் தையல். சப்போஸ் ஃப்ரண்ட்டை மடித்து பேக்கில் தையல்னா ஃப்ரண்ட்டு 3/4 இன்ச்சு, பேக்கில் 1 சென்டிமீட்டர். இப்போ நான் அது பேக் மடித்து ஃப்ரண்ட்டு மேலே தான் தையல் போட போகிறேன். ஃப்ரண்ட்டில் டபுள் தையல் வரும் மேலே பார்த்தீங்கன்னா. அதுக்கோசம் 3/4 இன்ச்சு. ஓகே, லென்த்தெல்லாம் பக்கவாக இருக்கா செக் பண்ணிவிட்டு தான் இதை நம்ம கட்டிங்கே பண்ண போகிறோம். 29.5. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 46, வெயிஸ்ட்டு 45.5. சேம் பாட்டம் கீழே டவுன் பார்த்தீங்கன்னா சேம் 46 தான். ஆமுலையும் செக் பண்ணிடுவோம்.
ஆர்மோலோட மெஷர்மெண்ட்டு பக்காவாக 21 9 10.5. இப்போ நெக் மெஷர்மெண்ட் நான் செக் பண்ணிடுறேன். காலர் எடுத்த மெஷர்மெண்ட் 17.5. அதையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலர் எடுத்து ஈஸியாக இருக்கும். இதில் ஃபுல் மெஷர்மெண்ட் நெக்கு 17.5 எடுத்து அந்த மெஷர்மெண்ட் பக்காவாக வந்துடும். ஏன்னா அந்த ஷர்ட்டோட டீப் அளந்து பார்த்தா இது பக்காவாக. சப்போஸ் முன்ன பின்ன இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை கம்மி பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு டேலி இந்த ரவுண்ட் ஷேப்பை எடுத்து ஷீட் பண்ணிடணும். ஓகே, இப்போ இதில் வெட்டிடுறேன். லிபர்ட்டி கட்டுறதுனால ஒரு 1/2 இன்ச்சு தான் போதும் கீழே மடிக்கிறது. 1/2 இன்ச்சு நான் 5/8. இந்த பேட்டர்ன் நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபேப்ரிக் எடுத்து வச்சாலும் சரி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் யூஸ் அந்த கஸ்டமர் உங்களுக்கு இதே சேம் ஃபிட்டு வேணும்னா நீங்கள் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம போட அவசியம் இல்லை. இந்த ப்ளவுஸுக்கு சொன்னால் பார்த்தீங்கன்னா சேம் அதே மெத்தேடு தான். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிறேன், யோக்கையும் எடுத்துடுறேன். இது பாருங்க, 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி இன்க்ரீஸ் பண்ணோம் பட்டிக்கோசரம். இது 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி. இது கொடுக்கணும்னா என்ன ஒன்றா உங்களுக்கு அவுட்டு, சட்டை அவுட்டு இது கொடுக்கணும். இது வந்து நம்ம பட்டி மெஷர்மெண்ட். இது வந்து என்ன பட்டி விற்று வைக்கிறோமோ அதோட மெஷர்மெண்ட்டை ஆஃபை இங்கே கொடுக்கணும். ஆஃப் கொடுத்தீங்கன்னா அது ஒன்று மேலே ஒன்று ஏறி அந்த மெஷர்மெண்ட் பொசிஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். தள்ளி வைக்கிற மாதிரி எதுனா இது பட்டி கரெக்டாக இருக்குது. இதுக்கு நான் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு வந்து இது வந்து 1 சென்டிமீட்டர் தான் வைக்க போகிறேன். நான் இது சேம் வச்சு வெட்டிட்டு அதுக்கப்புறம் அது 1 சென்டிமீட்டர் வெட்டிட போகிறேன். சேம் மெத்தட் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஒரே பேட்டர்ன் நான் ட்ரை பண்ணேன்னா அந்த மெத்தட் தான் நான் இதுக்கு வெட்டுறேன். சேம் ஈக்குவலாக தான் வெட்டுறேன். அதுக்கப்புறம் நான் அந்த 1 சென்டிமீட்டரை ஃப்ரண்ட்டுக்கு என் தேவையில்லை. ஏன்னா பேக் மடித்து ஃப்ரண்ட்டு மேலே தையல், டபுள் தையல். இப்போ பாருங்கள், நான் இதை இப்படி எடுத்துகிட்டு இப்படி கூட வரையலாம். வீல் மார்க் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இப்படியே வச்சு இந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு, சப்போஸ் வீல் மார்க் ஓட்டினா ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகும்னா நீங்கள் இந்த ரவுண்ட் மார்க் எடுத்துகிட்டு இப்படி எடுத்து ஓட்டி அப்படியே ஷோல்டர் ட்ரூப்பிங்க இப்படி மடிச்சுட்டு எப்படி எடுத்துங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சேம் அதே தான். இதை வரைஞ்சிட்டேன். இதை பாருங்கள், நான் வீல் மார்க் போடல, அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஃபேப்ரிக் மேலே அப்படியே தூக்கின மாதிரி அப்படியே வரைஞ்சி இதை எடுத்தாச்சு. கவர் தட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் ஃப்ரண்ட்டில் வரையிருப்பேன். லைட்டாக அப்படியே வச்சு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு நான் ஒரே அதே மெத்தடு சேம் பேக்கில் மார்க் போட்டு அப்படியே எடுத்து டக்குன்னு அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு மார்ஜின் ஆட் பண்ணி நான் ரெடி தான் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ வந்து நெக்குக்கு வந்து 1/4 இன்ச்சு. இப்போ பட்டி இது பாருங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்தது பட்டிக்கு. ஏன்னா இது இருந்த இந்த மாதிரி யோக்கு எடுத்து மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷர்ட்டை வெட்டிடுவீங்க, ஃப்ரண்ட்டை வெட்டிட்டு யோக்கு மேட்ச் பண்ணிது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி இந்த மெத்தடில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு யோக் வெட்டுறது ஈஸியான வந்துடுங்க. பாருங்கள், ரெடி நாங்கள் வச்சுட்டேன். சீமோலன் கொடுத்து பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இதான் ரெடினா அதோட சீமோலன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியாச்சு. அப்படியே யோக்கை வரையிறோம் பாருங்கள். இந்த இடத்துல இது ட்ரூப்பிங் மார்க் இந்த இடத்துல போட்டுருங்க. பேக்கும் அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த ஷேப் அப்படியே இப்படியே தூக்கிட்டு வரைஞ்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரைஞ்சிருக்கத பாருங்கள். அவ்வளோதான், வரைஞ்சிட்டேன். இப்போ இதோட ட்ரூப்பிங் என்ன மார்க் இருக்கோ இது எவ்வளோ போட்டோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச்சு இந்த மார்க்கை இங்கே போட்டுடுறோம். அவ்வளோதான், யோக்கை எடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ். மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இல்லைனா இதை நீங்கள் இப்படியே வச்சு பார்த்துருங்க. இதை பாருங்கள், ஆல்ரெடி இந்த ஃப்ரண்ட் மார்க் இப்படி வச்சு பார்த்தீங்கனாலே யோக்கோட பொசிஷன் உங்களுக்கு பக்காவாக வந்துடும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். வருது அதை பற்றி தெரியுதா? ஆல்ரெடி பேலன்ஸ் பார்ட்டு இங்கே இருக்குது. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுன்னா இப்படி ரைட்டாக இந்த ஷேப்பை வரைஞ்சிருங்க. இப்போ யோக்கோட ஹைட்டு நான் எவ்வளோ 3 இன்ச்சஸ் வச்சு 3 இன்ச்சஸ் வந்துருச்சு. சீம் சேர்த்து இந்த ஆல்ரெடி சீம் வச்சு தான் நாங்கள் ஆட் பண்ணால் இது ரெடி. இந்த மார்ஜின் கொடுத்து ஆட் பண்ணி வெட்டிடணும். இங்கே மார்ஜின் இருக்குது, ஏன்னா இது அப்படியே வச்சு நான் வரைஞ்சிருக்கு. இதுக்கு மார்ஜின் இருக்குது. இது கொடுக்க வேண்டிய இதை நான் மேட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் செட் பண்ணி மேட்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ இது தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக இப்போ முடிஞ்சு போச்சு. இந்த கட்டு தேவையில்லை. பேக்கு இந்த யோக்கு வரைஞ்சி பார்த்தீங்கன்னா இது எடுத்துடலாம். இதான பேக்கு.
யோக் பொசிஷன் முடிஞ்சு போச்சுன்னா இந்த இடம் தேவையில்லை, அவ்வளோதான், எடுத்துட வேண்டியதான், கட்டு முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஃபஸ்ட்டு நான் இப்போ இதை செட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்டாக இது பாருங்கள். இப்போ நான் அந்த சைடு என்ன மட்டும் நான் தட்டல, இதை செட் பண்ணிவிட்டு சைடு இதை பாருங்கள். பட்டிக்கு ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா வளர்ந்துருச்சா, 6 இன்ச்சு ஒரு புள்ளி மெஷர்மெண்ட் பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீட்டாகி உட்காந்துரும் இந்த காலர். நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த நெக்கு மட்டும் கொஞ்சம் அடிப்படுது, இதை மட்டும் லைட்டாக தட்டினீங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், கவர் தொட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு ஃப்ரண்ட்டு உங்களுக்கு. இதை மட்டும் லைட்டாக நம்ம வீல் மார்க் போட்டு எடுத்துருந்தா கரெக்டாக வந்துடும். நம்ம அப்படியே தூக்கி வரைஞ்சதுனால இது மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் அப்புறம் லைட்டாக நம்ம ஷேப் தட்டி அப்போது உள்ளே போயிடுச்சுன்னா வேஸ்ட் இது. ஓகேவா? செட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே இதை செட் பண்ணியே காட்டுறேன். ஓகே, இது ஷர்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு யோக்கு எடுத்தாச்சு. சொன்னீங்கன்னா அந்த மார்ஜினை இப்போ எடுத்துடலாம், எனக்கு தேவை. ஏன்னா பேக் இப்படி மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு 1 சென்டிமீட்டர் தான் போதும். இதை எடுத்துட்டேன். பாருங்க, பேக் மடிச்சுட்டு மேல் பக்கமாக டபுள் தையல், ஃபிலிம் ஃபினிஷிங் தையல் பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ எடுத்தாச்சு. ஸ்லீவ் எடுத்துடலாம். ஸ்லீவ் ஒன்று சும்மா ஒரு லைனு மடிக்கிறது எவ்வளோ மார்ஜின் தேவையோ ஒரு 1.5 இன்ச்சு இங்கே ஸ்லீவ்க்கு மடிக்கிறதுக்கு. ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ்ஸு பார்த்தீங்கன்னா 17.5 8.75 ஃபுல் மெஷர்மெண்ட் 17.5 8.75. ஏன்னா இது லூஸ் கிடையாது, மெஷர்மெண்ட் ஸ்லீவ் ஷர்ட்டோட மெஷர்மெண்ட் தான் அப்படியே நோட் பண்ணி, ஏன்னா அது ஆல்ரெடி லூஸோட ஆட் பண்ணி தான் இருக்குது, அந்த மெஷர்மெண்ட் தான் இங்கே நோட் பண்ணுறோம். ஸ்லீவ் ஓப்பன் 17.5, ஆஃப் வந்து 8.75 பை ஷேப் கரெக்டாக இருக்குது. ஓப்பன் 7 இன்ச்சஸ்ஸு, லென்த்து 10 இன்ச்சஸ்ஸு, ஆஃபரோட மெஷர்மெண்ட் தான் 21 கரெக்டாக இருக்குது. அப்போ எப்போயும் ஸ்லீவ் எடுக்கிறப்போ ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச் பெருசாக எடுங்க, ஏன்னா ஸ்லீவ் லைட்டாக லூஸ் விட்டு தான் ஃபிட்டு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதுக்கு 2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு இந்த பேக்கு 1 சென்டிமீட்டர் கட் பண்ண பார்த்தீங்கன்னா அதை எடுத்துடணும். 2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். இப்போ இது 1 சென்டிமீட்டர் தையல் போடுறதுனால கரெக்டாக 3/4 இன்ச்சு மார்ஜின் வைக்கிறேன். கவர் தட்டி இருக்குது, கவர் தட்டி வெட்டிட்டு ஃப்ரண்ட்டோட மார்ஜினை 1 சென்டிமீட்டர் எடுத்துடணும். கட் பண்ணிடுறாத சேம் மெத்தடில் ஃபுல் எடுத்தால் ஃபுல் ஸ்லீவ் வந்துடும், அவ்வளோதான். பேசிக் தான், ஒன்றும் கஷ்டம் தான் கிடையாது. இது கவர் தட்டி வெட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொடுத்த பார்த்தீங்கன்னா கவர் தட்டு நார்மலாக உங்களுக்கு தேவை எவ்வளோ உள்ள வெட்டணுன்ட்டு 1/2 இன்ச்சில் 3/8 நல்லா குடையினா கூட குடையலாம், ப்ளவுஸு குடையும். கட்டினதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டோட 1 சென்டிமீட்டராக எடுத்துறேன், ஏன்னா பேக் மடிச்சு தைக்க தான் 2 சேர்த்து தான் கட் பண்ணோம். இப்போ அதை எடுத்துடலாம். இப்போ 1 சென்டிமீட்டர் கவர் தட்டு சைடு. ஓகே, இப்போ பாடி எடுத்துடும். காலர் பேட்டர்ன் தரமா கையோட சில பேர் காலர் பேட்டர்ன் தரமா கை. இப்போ காலர் எடுத்துடலாம். சில பேருக்கு பேட்டர்ன் எடுக்கலாம், நீங்கள் பேட்டர்ன் எடுத்துலாம். நான் டேரெக்டாக பியூசிங்கில் எடுத்துடலாம். இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், பென்சில் இருந்தால் பென்சில் தான் எடுக்கலாம். பேனலில் கொஞ்சம் கிளியராக தெரியுது, பேனல் எடுக்கிறேன். இப்போ நான் காலர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2.25 ஒரு புள்ளி. எவ்வளோ பாயிண்ட் இன்றைக்கி பெருசாக வேணாலும் பெருசாக வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அவ்வளோதான். காலர் ஒன்றும் ஒரு கஷ்டம் ஒன்றும் கிடையாது, ஈஸியான மெத்தட் தான். காலர் 2.25 ஒரு புள்ளி ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி போட்டேன் பாரு, ஸ்கொயராக போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ நெக்கோட காலர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே டவுன் பார்த்தீங்கன்னா 16.5 அந்த மெஷரை இங்கே வச்சிடுறேன். காலர் பாயிண்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை, இப்படி ஸ்கொயராக நீங்கள் இப்படி போட்டுட்டு கூட லைட்டாக எவ்வளோ ஷேப் வேணுமோ எடுத்துக்கலாம். அவுட்டில் என்ன ஷேப் வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். 16.5 இது ஆஃப் பார்த்தீங்கன்னா 8/4 ஒரு 1/4 இன்ச்சு தான். அது ஷேப் ரொம்ப இல்லை, அந்த ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் ஷேப்பு. இங்கே பாருங்கள், இந்த லைன்லேருந்து 1/4 இன்ச்சு தான், கரெக்டாக 1/4 இன்ச்சு. ஓகேவா? இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா அது 1.5 ஒரு புள்ளி இருந்தது, அந்த 1.5 ஒரு புள்ளி 2 இப்படி சென்டரை டிவைட் பண்ணி என்ன மெஷர்போ இங்கே போட்டுருணும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இது 2 டிவைட் பண்ணோம், 1.5. அப்போ உங்களுக்கு 5/8 இருக்குது. அப்போ 5/8 2 டிவைட் பண்ணி அந்த மெஷரை இங்கே கொடுக்கணும். இதில் ஆஃபு இந்த இடமும் இந்த இடமும் சென்டர் பொசிஷன், காலரோட சென்டர் பொசிஷன். இப்போ நம்ம அதை இங்கே வைக்கிறோம். சென்டர் பொசிஷன் எப்பவுமே
இந்த சென்டர் மார்க் பண்ணிட்டு தான் நம்ம காலர் ஷேப் எடுக்கணும். ஏன்னா இங்கேருந்து அந்த ஷேப்பே வரணும். அதுக்கோசம் தான் இந்த லைன் போடுறோம் 3 இன்ச்சஸ். இப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பெண்ட் ஸ்கேல் வச்சுட்டு பாருங்க இந்த ஷேப்பை அப்படியே எடுத்த வேண்டியதான். மறுபடியும் இதே இந்த பெண்ட் ஷேப் இந்த பக்கமாக திருப்பிட்டு இந்த ஷேப்பை அப்படியே எடுத்துடும். இப்போ காலர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷேப்பு அவுட்டர் கிளியர் ஆகிடுச்சு. இது 1.5 புள்ளி, இது பாயிண்ட் வந்து 2.25 புள்ளி. இதுதான் காலர் எடுக்கிற பொசிஷன் மெத்தட். பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான். ஸ்கொயராக போட்டுட்டு காலர் வித்து 1.5 புள்ளி 1 இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் இது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கம்மியாக தான் வரணும். 1.25 புள்ளி 1.25 இதுக்கு டிஃப்ரென்ஸ் 1.25 இன்ச்சு தான் இந்த பாயிண்ட் எப்பவுமே ஸ்டாப் பண்ணணும். இதுக்கு மேலே தாண்டி பாயிண்ட் விடுத்து வரக்கூடாது. இப்போ காலர் எடுத்தாச்சு, காலர் எடுத்துடுறேன். நான் இது காலர் ரெடி வெட்டல, நான் மார்ஜின் கொடுத்து வெட்டுறேன். ஏன்னா இது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் நீங்கள் ரெடி வேணுன்னா ரெடி வெட்டிக்கலாம். எதுக்கு நான் அந்த மெத்தட் வெட்டுறேன் அதையும் நான் உங்களுக்கு டிச்சிங் பண்ணுறப்ப சொல்லிடுறேன் அந்த மெத்தடை. இது ஆனால் கண்டிப்பாக கீழே மார்ஜின் வச்சு தான் ஆகணும். காலர் வெட்டுறப்ப ரெடி வெட்டக்கூடாது. நீங்கள் இங்கே ஒன்றா கூட ரெடி வச்சு வெட்டிக்கலாம். பட் கீழே மார்ஜின் அந்த கிரிப்னஸ் இருக்கணும். ஸ்டிஃப்னஸ் பிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் தைக்கிறப்ப ஒரு கிரிப்னஸ் இருக்கணும். இல்லைனா வச்சுங்க ஒரு காலர் ஸ்டிஃப் இருக்காது அந்த இடம். அதனால் இந்த மார்ஜின் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் கீழே. அப்படியே மறுபடியும் இதை வரைஞ்சிடுறேன். நீங்கள் இதை பேட்டர்ன் எடுக்கணும்னா கூட பேட்டர்ன் எடுக்க ஈஸி மெத்தட் தான். காலர் ஒன்றும் கஷ்டமான இது கிடையாது. ஸ்கொயர் போட்டுட்டு கீழே சென்டர் வித்து என்ன ஷேப் நெக் வித் ஷேப்போ அந்த ஷேப் மார்க் கொடுத்துட்டு அந்த பெண்டு ஷேப்பை அங்கேருந்து எடுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் ஏன் இதுக்கு மார்ஜின் வச்சு வெட்டணுன்ட்டு. இந்த பாயிண்ட்டை நான் இப்படி வெட்டிடுவேன். இங்கே தேவையில்லை. ஏன்னா இது இங்கே திருப்புறப்பனா திக்னஸ் ஆகிடும். இந்த இடம் மட்டும் நீங்கள் வெட்டிட்டா போது இந்த காலர் பார்க்கறது மாதிரி கிரிப்னஸ் தச்சு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இது ஸ்டிஃப்னஸ் இருந்தால் அந்த காலரோட ஸ்டிஃப்னஸ் இன்னும் நல்லா கிடைக்கும். சப்போஸ் நம்ம சில வெட்டிட்டு பண்ணோன்னா ஸ்டிஃப் இருக்காது. அந்த இடம் மட்டும் நீட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு ஸ்டிப் இருக்காது. மெத்தடு காலர் இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள், பக்காவாக இருக்கும். அந்த ஸ்டிப்பு கரெக்டாக இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு. இப்போ பைண்ட் எடுத்துடலாம் டவுனு. இதை வச்சு தான் ஸ்டாண்டப். இது பார்த்தீங்கன்னா காலர் வந்து ஸ்டாண்டப் காலர். இந்த காலர் எடுத்துகிட்டு தான் எப்பவுமே பைண்ட் எடுக்கணும். பைண்ட் எடுத்துகிட்டு காலர் எடுக்கக்கூடாது. எப்போ தான் ஃபஸ்ட்டு காலர் எடுக்கிறது. இந்த ஷேப்லேயே தான் பைண்ட் எடுக்கணும். பைண்டோட வித்து பார்த்தீங்கன்னா 1.25 ஜாஸ்தி. இந்த ஷேப்பை நான் அப்படியே லைட்டாக மார்க் பண்ணிடுறேன். அப்படியே பெண்டு இந்த ஷேப்லேயே அப்படியே பாயிண்டாக போட்டு ஷேப் எடுத்துடுறேன். இது வந்து காலரோட முடிகிற பொசிஷன். இந்த இடம் மார்க்கு இங்கே போட்டுருங்க. இதுதான் பிக்கு. இந்த மார்க்கு இங்கே போட்டுடணும். இப்போ நான் இதை வரைஞ்சிடறேன். காலர் இந்த மேலே இந்த மார்க் போட்ட பார்த்தீங்கன்னா பாயிண்டாக இதை அப்படியே இந்த லைனை கிளியர் பண்ணிடுறேன். அப்படியே இப்போ நார்மலாக ஒரு ரவுண்டு இங்கே எடுத்து விட்டுருங்க. அப்படியே பெண்டாக இப்படி எடுத்துருங்க காலர் பொசிஷன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1.25 ஒரு 1/2 புள்ளி எக்ஸ்ட்ரா இந்த ஷேப்லேயே அப்படியே வரைங்க அந்த காலரை. அந்த ஷேப்பு இது வந்து பிக்கு. காலர் ஸ்டாப் ஆகிற இடம் இதுதான். அதுக்கு தான் இந்த மார்க் போடுறது தேவையில்லை. இப்போ மேலே மட்டும் கச்சா வெட்டிக்கணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அப்படியே சீம் கொடுத்து வெட்டணும் பைண்டுக்கு. பிக்கிலேருந்து இந்த இதாக காலரோட எண்டு பொசிஷன் முடினா இங்கேருந்து கொடுத்து அப்படியே வெட்டிடுங்க. போட்டு இருந்துச்சு இந்த அப்போ ஜாஸ்தி தேவையில்லை. காலருக்கு என்ன டவுனில் கொடுத்தோன்னா அதே சேம் மார்ஜின் தான் இங்கே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்தால் காலர் ஷேப் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. பட்டியோட சென்ட்ரு அரைஞ்சி ஒரு புள்ளினா அதை ப்ளஸ் பண்ணிட்டு தான் இந்த ஷேப் எடுக்கணும். ப்ளஸ் இன்ட்டு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. அப்போ 3/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இந்த பிக்கு வரும். இந்த பிக்கோட ஷேப்பு 3/4 இன்ச்சு. அந்த பட்டி சென்டர் வேரியேஷன் பொறுத்து தான் இந்த பிக்கு லென்த்து வரதும் கம்மி ஷார்ட்டாக வரதும். இதுக்கு மேலே இந்த பிக் எடுக்கக்கூட ரொம்ப பெருசாகிடும். காலர் 2 பொசிஷன் எடுத்துகிட்டு அதுலேருந்து 3/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் தான். அதுக்கு மேலே வேண்டாம். அது இடத்துலையும் நான் மார்ஜின் கட் பண்ணேன். இந்த இடத்துல எனக்கு மார்ஜின் தேவைப்படாது. ஏன்னா இதுலேயும் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கா கொஞ்சம். இந்த இடம் தேவையில்லை. இந்த இடத்துலையும் நான் இந்த ஷேப் எடுத்து வெட்டிடுறேன். இந்த காலரை நான் ரெடி பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இந்த மெத்தட் எதுக்கு நான் இந்த வெட்டுறேன்னு உங்களுக்கு அப்போ இந்த மெத்தட் தெரியும். உள்ள இன்னொரு கிரிப்னஸ் கொடுக்கணும். அப்போ தான் காலர் ஸ்டிப் கிடைக்கும். பைண்டுக்கு தேவையில்லை, காலருக்கு இன்னொரு கிரிப்னஸ் நான் உள்ளே கொடுக்க போகிறேன். ரெடியில் திக்கு கேன்வாஸ் இருந்தால் தேவையில்லை. இது பாருங்க, இதுக்குள்ளேயே வந்துடும் அந்த காலர்.
சீமில் மாட்டாது இது. ஏன்னா ரொம்ப மாற்றினா திக்னஸ் ஆகிடும். இங்கே இது மட்டும் தான் மாட்டோம். கொஞ்சம் கிரிப்னுக்கோசரம் உள்ளே ஒரு ஸ்டிப்பு கொடுக்குது. சில பேர் இந்த பாயிண்ட்டில் மட்டும் போதும் கொடுப்பான். நான் ஃபுல்லாக கொடுக்குறேன் இந்த ஸ்டிப்பை. ஓகே, இது காலர் ரெடி. உங்களுக்கு இந்த பேட்டர்ன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலர் இந்த பேட்டர்ன் 1 இன்ச் அடிக்கிறோம். 1 இன்ச்சு இல்லை 1 புள்ளி கூட. என்ன மார்ஜின் கொடுத்துடணும். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஓரத்தை இது எயிட் ஸ்டிச்சு கரெக்டாக இருக்கு. பேக் ரெடி. அப்புறம் பட்டி பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணி போடுற பட்டி. இது நான் ஃபியூசிங் போட்டு வச்சுருக்கேன். ஃபியூசிங் போட்டு அயன் பண்ணி வச்சுருக்கேன். 1 புள்ளி நம்ம பட்டி மெஷர் பண்ணுறோம். அந்த மெஷர் தான் இப்போ எடுத்துருக்கோம். இதே மாதிரி 1 புள்ளி தான் பாக்கெட் மவுத் வைக்கிறேன். 1 புள்ளி பாக்கெட் போட்டாச்சு. இப்போ ஸ்லீவ் ரெடி, பேக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு பட்டி போட்டு பாக்கெட் போட்டாச்சு. இப்போ ஷோல்டர் அடிச்சுட்டு ஸ்லீவ் ஏற்றிருக்கா. ஷோல்டரும் ஓரத்தை தான் எயிட் ஸ்டிச்சு. இது வச்சுக்கலாம். ஸ்லீவ் சொன்ன பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் சைடு தான் இப்போ போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தையல் இப்படி மடிச்சுட்டு ஒரு பிசுராக ஒரு தையல் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 சென்டிமீட்டர் தையலுக்கு வரும். இது லைட்டாக இந்த லூஸ் விட்ட மாதிரி எடுத்தோம்னா பார்க்கறதுக்கு இந்த லூஸை சுருக்கம் நல்லா நீட்டாக இருக்கும். எப்போ ஸ்லீவ் வெட்டினா பாடியோட ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு பெருசாக வெட்டி லூஸ் கொடுத்து ஏற்றினா நல்லாயிருக்கும். ஸ்லீவோட ஃபிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் சரி மென்ஸ் வேரும் சரி லேடிஸும் சேம், ரெண்டுத்துக்கும் ஒரே மெத்தட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி அப்படியே அடிச்சிடணும். 1 சென்டிமீட்டர் தையல் தான் இப்போ மேலே போட போகிறப்ப. அவ்வளோதான். ஸ்லீவில் டைட் அடிச்சுட்டு பாட்டர் அடிச்சு அதுக்கப்புறம் காலர் இந்த ஷர்ட்டு ஓவர். இப்போ பேக்கை மடித்து ஃப்ரண்ட்டு மேல் சைடில் டபுள் தையல். சப்போஸ் உங்களுக்கு பேக்கில் வேணுன்னா ஃப்ரண்ட்டை எக்ஸ்ட்ரா வளர்த்தணும். 3/4 இன்ச்சு மார்ஜினுக்கு. ஃப்ரண்ட்டில் வேணுன்னா பேக்கை வளர்த்தணும். பேக்கிங் கிளாஸ் படிக்கணும் ஈஸியாக மெத்தட். ஏன்னா அவங்களுக்கு பார்ட்ஸாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரண்ட்டு பேக்கு தனித்தனியாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. முடிஞ்சால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை. அவ்வளோதான். இப்போ சைடு முடிய போது இதில் மேலே டபுள் தையல் ஸ்கேன் பண்ணிவிட்டு மேலே டபுள் தையல் அப்படியே போட்டுற வேண்டியதுதான். எவ்வளோ தேவையோ டபுள் தையல் எவ்வளோ மார்ஜின் தேவையோ அதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட நீங்கள் லுங்கி எடுத்துருப்பீங்க. லுங்கி மடிச்சு அடிக்க பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்க அந்த மெத்தட் தான். ஒன்றும் டீட்டெயில் கிடையாது. அதை சேர்த்து ஃப்ரண்ட்டு மேலே டபுள் தையல், பேக்கை மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் டபுள் தையல். இதே நீங்கள் பேக்கில் டபுள் தையல் வேணுன்னா ஃப்ரண்ட்டு எக்ஸ்ட்ரா வளர்த்தணும். ஃப்ரண்ட்டு 3/4 இன்ச்சு மார்ஜின், பேக்கில் 1 சென்டிமீட்டர் மார்ஜின். ஃப்ரண்ட்டில் வேணும்னா பேக்கை வளர்த்தணும். இதுதான் மெத்தட். நம்மளுக்கு தையல் எப்படி தேவை அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்றி கட் பண்ணணும். அந்த மார்ஜின் கட்டோட டீட்டெயில் மெத்தடு நான் உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் டோட்டலாகவே போடுறேன். உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே, ஷர்ட்டு ரெடி. இப்போ காலர் ரெடி பண்ணிடலாம். பாட்டம் அடிக்கணும். காலர் பேட்டர்ன் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன் என்ன மெத்தடுக்கு. ஃபினிஷிங் போட்டு அயன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா மார்ஜின் இப்போ என்ன ஆகுனா அந்த பைண்ட் அட்டாச் ஆகிறப்ப அது கிரிப்னஸ் இருக்கும். சப்போஸ் நம்ம மார்ஜின் வைக்கணும் இருக்காது. காலர் என்ன ஆகுனா தோக்கிய வாஷ் பண்ண இந்த இடம் நஞ்சிடும். மார்ஜின் கொடுத்து தான் உங்களுக்கு இந்த காலரை தைச்சிருக்காங்க பாருங்கள். இதுலேயே மார்ஜின் வச்சுருக்கு. அது கிரிப்னஸ் இருக்கும் அந்த காலர். பார்த்தீங்கன்னா ரெடி வெட்டி பண்ணுறதோட இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். காலரை மார்ஜின் கொடுத்து இந்த பாயிண்டில் மட்டும் நான் வெட்டிட்டேன். எதுக்கு நான் திருப்பறதுக்கோசம் அந்த பாயிண்ட் நான் வெட்டி வச்சாங்க. இன்சைடில் ஒரு ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்கேன். இன்சைடில் ஒரு ஸ்ட்ரிப்பு
இது சில பேர் பேட்ச் வேணும், பேட்ச் வைக்கலாம். காலர் திக்னஸை பொறுத்தது, யூஸிங் திக்னஸை பொறுத்தது. அவ்வளோதான். நீங்கள் நார்மலாக அது ரெடி வெட்டி பண்ணுற காலர் இருக்கும். இந்த காலருக்கும் இந்த கிரிப்னஸ் உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும், ஸ்டிஃபாக இருக்கும். இதே நீங்கள் ரெடி வெட்டிட்டு அப்படியே போடுவீங்களா, அந்த காலர் மார்ஜின் கரெக்டாக வெட்டிட்டு போகிறது என்ன வேணால் நைஸாக இருக்கும். அந்த இடம் ஒரு கிரிப்னஸ் இருக்காது. 1 ஹவர் தான். பாதியாக தைச்சிட்டிங்கன்னா சென்டர் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு டம்மியை ஃபஸ்ட்டு போட்டால் தான் நம்மளுக்கு இந்த பிக்கு வந்து 2 பக்கம் ஈக்குவலாக கிடைக்கும். இல்லைனா இந்த பக்கம் அந்த பக்கம் முன்ன போய்ட்டா பெருசு, சின்னது பெருசுமாயிடும். எழுதிட்டு வந்து சின்னது பெருசுமாயிடும். அங்கேருந்து தைச்சா அதெல்லாம் ஆஃபில் தான் தைக்கணும். அதை ஃபஸ்ட்டு ஒரு டம்மி போட்டுருங்க. செட் பண்ணிட்டேன். பிரச்சனை பைண்டுக்கும் சரி கச்சா. இது நீங்கள் சீம் கொடுக்கலன்னா என்ன ஆகணும், அந்த இடத்துல கச்சா வைக்கணும்னா சாஃப்ட் ஆகிடும், அப்படியே தொங்கிடும் காலர். நாளாக இந்த இடம் வந்து கிழிஞ்சிரும். வாஷ் பண்ணாங்கன்னா இந்த இடம் கிழிஞ்சிரும். அதுக்கோசம் தான் மார்ஜின் கொடுத்து பண்ணுறது, காலருக்கும் பைண்டுக்கும். எந்த இடம் ஃபினிஷிங் டீட்டெயிலோ அந்த இடம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. எந்த வேலை பண்ணாலும் பக்காவை புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் அது பக்காவாக இருக்கும். நம்ம புரியாமல் பண்ணால் இந்த வேலை சொதப்பல் தான். கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் காலர் எடுத்து, அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவைப்படாது. இந்த தைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷோ தைல், ஒரு டிஸ்டன்ஸ் போட பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷோ தைல். இந்த தைலுக்கு இடையே மேட்ச் பண்ணி ஒரு டீட்டெயில் வேறமும் இல்லாது. போடனாலும் போடலாம், அப்படியே கூட விட்டுடலாம். இந்த தைல் நான் இதை வச்சு தான் காலர் எடுத்திருக்கோம். செக் பண்ணி பார்க்கறது நல்லது. கரெக்டாக இருக்குது. மெட்டீரியல் பார்த்தலாம். இது ஈக்குவலாக இருக்கும் 2 பக்கம் பார்த்தாங்கன்னா. இதுதான் மெட்டீரியல். இது அப்புறம் என்னன்னா காலர் கோணையாக இருக்கும். பாடியில் போட்டால் கோணையாக ஒரு சைடு கோணையாக நிற்கும். அதுதான் இது மெயினாக பார்க்கணும். இது ஒரே தையில் அப்படியே கண்டினியூ எடுத்துக்கோங்க. இந்த ஃபினிஷிங்கில் பண்ணுறேன் ஒரே தையில் முடிச்சிடுவேன். நீங்கள் வேணுன்னா க்ளோசிங் பண்ணிட்டு இந்த தையில் எப்படி போடுங்க. ஒரே தையில் முடிஞ்சிடுது. பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரே தைல் நீங்கள் போட்டால் அந்த ஃபினிஷிங் இந்த பார்த்தீங்கன்னா நூலாக இருக்கும். அதனால் இந்த டீட்டெயில் நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்னா க்ளோசிங் பண்ணிட்டு ஒரு தைல் அப்படி கூட போடுங்க. ஒரு இதுவாக உங்கள் மெத்தட் என்ன அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். வேலைன்றது அவங்கவுங்க மெத்தடில் பண்ணுறது தான். அவங்கவுங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த மெத்தடில் பண்ணுறது தான் இந்த வேலை. இது ஒன்றும் புதுசு எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவில் பண்ணுறது தான் எப்பவுமே வேலை. பேக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அதிலே மார்க் பண்ணது நெக்கோட மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் அப்பயே ஃபாலோ பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். தனித்தனியாக எடுக்கிற நெக்கோட மெஷர்மெண்ட் நம்ம டேலி பண்ணி வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதிலே நீங்கள் மார்க் பண்ணி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த மெத்தடே உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் அந்த ஒரே பேட்டர்னில் நான் எடுக்கிறது எப்பவுமே. அந்த பேட்டர்ன் நெக்ஸ்ட் டைம் நமக்கு யூஸ் ஆகும். ஒரு வேஸ்ட் ஃபேப்ரிக் நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டா நெக்ஸ்ட் டைம் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு அந்த ஷர்ட்டு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் நம்ம மார்க் பண்ணி மார்க் காலர் ஏற்றியாச்சு. ஃபினிஷிங் பாருங்கள். ஓகே, பாட்டில் அடிச்சிடலாம். பாட்டில் வந்து ரெடி. ஷர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் கிடையாது. ஃபுல்லாக இன்சைட் ஃபினிஷிங் பார்த்துருங்க. அதை நீங்கள் ஓவர்லாக் வேணுன்னா ஓவர்லாக் ஏற்ற முடியும். அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஸ்டீம் பண்ணி ஆயின் பண்ணால் பக்காவாக ஸ்டீட் ஆகிடும். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா ஷர்ட் ரெடி பண்ணிட்டேன். ஷர்ட் ரெடி பண்ணி டீச்சிங் டீட்டெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், காஜா அடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். காஜா நாடிக்கல, மிஷினில் கொடுத்து அடிச்சது. அது என்ன மெஷரோ கீழே வந்து ஒரு 5.5 இன்ச்சு 3.25 அந்த டிஃப்ரென்ஸில். மேலே பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த காஜா மார்க் 2.25 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2.25 மேலே வச்சா கழுத்து எப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 2.25 ஓகே. 2.25 3 இன்ச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலர் ஓப்பன் ஆகிடும். இது பாருங்கள் 3.25 அடுத்தது மெஷர்மெண்ட் 3.25 கீழே ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டு கீழே மெஷர்மெண்ட்டு எவ்வளோ தேவையோ இதை 5.5 6 இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிடுங்க. மேலே 2.25 அதுக்கு உள்ள காஜாவை டிவைட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறது. மார்க் டிவைட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 3.25 இந்த மெஷர்மெண்ட் தான் அந்த காஜா அடிச்சிருக்கு. ஸ்டாண்டப் காலர்
ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் டீட்டெயில் நான் போட்டிருப்பேன். பேட்டர்ன் வித் ஸ்டிச்சிங் டீட்டெயில் எப்படி ஸ்டாண்டப் காலர். காலரில் நிறைய டைப் இருக்குது. இது வந்து ஸ்டாண்டப் காலர். பேசிக் ஆஃப் ஸ்லீவ் தான். பேசிக் ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட். லிபர்ட்டி கட். பாட்டம் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி கட். பார்த்தீங்க லிபர்ட்டி கட். சேம் தான். இது ஆஃப் ஸ்லீவ். இதாடி நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும்னா கூட அப்படியே எடுக்கலாம். இது ஒன்று ஷர்ட்டுன்றது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். உங்களுக்கு அந்த பேட்டர்ன் நான் கொடுத்துருப்பேன். ஒரே பேட்டர்ன் நான் எடுத்திருக்கேன். பேக் எடுத்துகிட்டு அதில் ஃப்ரண்ட்டு யோக்கு எடுத்துகிட்டு நான் எடுத்துருப்பேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பாம்பே கட்டில் நான் அந்த மெத்தடை பண்ணிருப்பேன். அதே மெத்தட் தான் இதுக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட்டு, ஸ்டாண்டப் காலர், பேக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரும்பாலும் இந்த பேட்டர்ன் கிளாஸ் படிக்கிறவங்க அந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவங்களுக்கு பேசிக் ஒரு மெத்தட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நான் அடுத்த மெத்தடு முடிஞ்சால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சரவண பவ.